துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாருங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாருங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்த அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும், பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் அளிப்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியுதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும்
இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடே இறைவனை முகமுகமாய் நித்தியக்கும் தரிசிக்கும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வபயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்று தந்தருள வேண்டும் என்று பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்றருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றை எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதியதொரு உலகம் படைத்திட, புதிய நல்லுறவுகள் மலர்ந்திட, புறப்படுவோம் நாம் தோழரே, புகழ்ந்திடுவோம் நம் இயேசுவை. இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். அனைத்தையும் படைத்த இறைவனை நாம் வணங்கி தொழுது கொள்வோம். ஆண்டவர் இயேசு மீட்பினை நம் மகத்தினில் ஏற்று மகிழ்வோம். கோவிலாய் நெஞ்சில் குடிகொள்ளும் தூய ஆவியின் வழியில் செல்வோம். கோவிலாய் நெஞ்சில் குடிகொள்ளும் தூய ஆவியின் வழியில் செல்வோம். புனிதமாய் நாமும் வாழ்ந்திட
புனிதமாய் நாமும் வாழ்ந்திடவே திருப்பலியினில் அருள் விளைவோம். புதியதொருலகம் படைத்திட புதிய நல்லுறவுகள் மலர்ந்திட புறப்படுவோம் நாம் தோழரே, புகழ்ந்திடுவோம் நம் இயேசுவை. இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடங்கிறார். இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். ஆண்டவர் உலகில் நுழைந்தபோது கூறினார், கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட தினம். இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் எல்லோருக்கும் மங்கள வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அருள் நிறைந்த பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி இந்த மகிழ்வான செய்தியை அறிவிக்கிற இந்த வேளையில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அப்படி அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். சபரிமுத்து ஞான சுந்தரி ஒப்பு கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற மகள் பிரிடா மேரியை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும், மகன் பார்க்கின்ற வேலையில் முன்னேற்றம் அடையவும், குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். ராஜா அன்னமரியாள் ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ளவர்களையும் மகன்கள் மகள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதித்து தந்ததற்கு நன்றியாகவும், மகன்கள் பார்க்கின்ற வேலையை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், கால்நடைகள் விவசாயத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி ஒழுக்கத்தில் தெய்வ பயத்தில் ஆண்டவர் வளரச் செய்யும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். ஸ்டீவன் ஸ்மைலி ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இறைவன் குடும்பத்திற்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் இறையருள் நிறைந்திருக்கும்படியாகவும், இன்று பிறந்தநாள் காணுகிற மகள் சுசன்னாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மகள் சஞ்சனாவை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இருவரும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாகவும், தெய்வபத்தில் வளரும்படியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், தனது வாகனத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், விவசாயம் செழிக்கவும், ஆடுகளுக்கு நல்ல சோதை தரும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். அமல்ராஜ் அல்போன்சாள் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கிறிஸ்துக்குள் மரித்த அருட்தந்தை ஜோசப் பன்னூர், ஞானமுத்து அந்தோணியம்மாள், மரிய அலங்காரம், முத்து மரியாள், அருட்சோதரி வியாகம்மாள், வள்ளியம்மாள், பூச்சம்மாள், கித்தேரியான், செல்லம்மாள், மிக்கேல், மாதம்மாள், மிக்கேல் ஞான பிரகாசம், அந்தோணியம்மாள், சார்லஸ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இருநித்திய இழைப்பாறுதல் அடையும்படியாகும் யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் இப்பெருவிழா நாளில் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறை அருளுக்காக இறைஞ்சுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகியால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவரே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாளின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடுகிற நாங்கள் அவருடைய இறையியல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 10-14 மற்றும் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 10. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 10-14 மற்றும் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் செழிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாணி வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். இறைவாணி வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். என்னுயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. என்னுயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. இறைவாணி வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். மாசற்ற வாழ்க்கை நான் நடந்திட நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட. மாசற்ற வாழ்க்கை நான் நடந்திட நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட. நான் வாழியும் பழியும் நான் உரைக்காத வெண்பனி போல் உன் இதயம் தந்திடவே வா. கமக சகச நிசனி பனிப்ப கம பனிசா. என்னுயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயாளவா. என்னுயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயாளவா. இறைவாணி வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். வறியோரில் உன்னுருவை நான் காணவே அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. வறியோரில் உன்னுருவை நான் காணவே அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. மறைமொழியே எந்தன் வாழ்க்கையாக திருக்கரத்தால் என்னை நீ அரவணைக்கவா. கமக சகச நிசனி பனிப்ப கம பனிசா. என்னுயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயாளவா. என்னுயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயாளவா. இறைவாணி வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 4 முதல் 10 முடிய.
சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்த பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுரில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டத்தின்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையத்தை நிலைக்க செய்ய முன்னையத்தை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளம்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாக்கு மனிதரானார், நம்மிடே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா
நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இதனை அன்னை மரியாளுக்கு வானதூதர் மங்கள வார்த்தை சொன்ன திருநாளாக நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவில் நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதியிலிருந்து இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருவிழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு முன்பாக ஒரு 9 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு தயாரிப்பின் நாளாக இந்த விழா கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் பொக்கிஷம் போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் விவிலியத்திலே அதற்கு ஒத்து வருகிற பிற பகுதிகள் ஏராளமாக இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி சொல்லுகிற முதல் வார்த்தையே என்ன? அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று நாம் பழைய மொழிபெயர்ப்புகளிலே பார்க்கிறோம். அருள் மிக பெற்றவர் அல்லது அருள் நிறைந்தவர். இரண்டாவது வாழ்க. மூன்றாவது ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வசனத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தோம் என்று சொன்னால் அதுவே ஏராளமான செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறது. யார் அருள் நிறைந்தவர்? உலகில் யாரெல்லாம் என்ன நிறைந்து இருக்கிறார்கள், என்னவெல்லாம் நிறைந்திருந்தால் அவர்கள் திருப்திப்படுகிறார்கள், என்னவெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் செல்வமாக கருதுகிறார்கள். அப்படி இருக்கிற மனிதர் வாழ்க என்று சொல்கிற போது எதனால் அவர் வாழ்கிறார்? வாழ்க என்று சொல்கிறதுக்கான தகுதி என்ன? இப்படியே நாம் சிந்தித்து போவதற்கான ஏராளமான செய்திகள் அந்த வார்த்தைகளுக்குள்ளாகவே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்கிற பகுதி என்னவென்று சொன்னால் லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். வாசிங்க. வானதூதர் மரியாளிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அன்பார்ந்தவர்களே, இதை ஆங்கிலத்திலே ஓவர் ஷேடோ என்று சொல்லுவார்கள். அதாவது மறைத்து கொள்ளுதல், மூடிக்கொள்ளுதல், அப்படியே ஒரு பந்தலிடுவது போன்ற ஒரு செய்தியை அது சொல்லுகிறது. அப்ப இந்த ஆவியானவரால் அவர் நிழலிடப்பட்டார், ஆவியானவரால் ஆண்டவருடைய அந்த வல்லமையினால் அவர் நிழலிடப்பட்டார் என்று நாம் சிந்திக்கிற போது இந்த வார்த்தை நிழலிடப்படுதல் என்று சொன்னால் என்ன? இப்போ நம்ம ஒரு கல்யாண வீடு, ஒரு விசேஷமான வீடு நம்ம ஊரில் கொண்டாடும் போது
முதல்ல என்ன பண்ணுவோம்? பந்தல் தான் போடுவோம். பந்தல் போடுவதனுடைய அடையாளம் என்ன? எதற்காக பந்தல் இடுகிறோம்? அது நிழலுக்காக. வேற எல்லா நிகழ்வுகளுக்கும் பந்தல் இடுகிறோம். பிறப்பு, இறப்பு, விசேஷமான கொண்டாட்டங்கள் எல்லாத்துக்கும் பந்தல் இடுகிறோம். அது எதற்காக என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நிழல் என்ன செய்கிறது என்றால் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறது. ஆகவேதான் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இந்த இளைப்பாறுதல் என்பது என்ன? நான் உங்களுக்கு நிழலாய் நிற்பேன் என்பதனுடைய அடையாளம்தான். நான் உங்களுக்கு மேகமாய் நிற்பேன். ஆகவே என் பிள்ளைகளே, என்னிலே நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு செய்திதான். ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாதுகாப்பாக இருப்பதை உணர்கிறது. அது தன்னுடைய வாழ்விலே எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இளைப்பாறுகிறது. அதே போலதான் இந்த வானதூதர் சொல்லுகிற செய்தியிலே, உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், தூய ஆவியானுடைய நிழல் உம்மீது இருக்கும் என்று சொல்லப்படுவதனுடைய அடையாளமே என்னவென்று சொன்னால், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் இளைப்பாறுகிறீர்கள். உங்களிடத்தில் இந்த வல்லமை நிழலிடப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன நடக்கும்? அன்பார்ந்தவர்களே, இறை திட்டம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள் என்பதனுடைய செய்தி தான். அப்போ 4 செய்தி இந்த நிழலிடப்படுதல் என்று சொன்னால் சொல்லுகிறது. நிழலிடப்படுதல் என்று சொன்னால் என்ன? நீங்கள் முதலில் இளைப்பாறுதல் அடைகிறீர்கள், 2வது நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள், 3வது இறை திட்டம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, 4வது நீங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 121:5 வாசித்து பார்க்கிற போது அந்த பகுதி மிக அழகாக நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. பாருங்கள், 121:5. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். அதுதான் அர்த்தம். அப்ப நிழலிடப்படுதல், நிழல் என்பது ஆண்டவருடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போல நீங்கள் பாருங்கள், இறை திட்டத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே இயேசு தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து உருமாற்ற நிகழ்விலே தன்னுடைய சீடர்களுக்கு அங்கு நடக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? 5வது வசனத்தை வாசிங்க. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளும் அவர்களுக்கு இயேசுனுடைய பிரகாசம் தெரியவில்லை, இயேசுனுடைய ஒளியின் தன்மை அவர்களுக்கு புரியவில்லை, இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவர்களுக்கு அறியாதவர்களாக இருந்தார்கள். மனிதரோடு மனிதராக அவர் நடக்கிறார், மனிதரோடு மனிதராக அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார், மனிதர்களுக்கு மத்தியிலே வாழுகிறதுனால் அவரை மனிதராகவே அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய திட்டம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் எப்போது மேகம் நிழலிட்டதோ அப்போது அவர்களுக்கு இறைவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து பார்க்க வேண்டும். எப்போது ஆவியானவர் உங்களை நிரப்புகிறாரோ, எப்போது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடப்படுகிறதோ அப்போதே நீங்கள் இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். இறைவன் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய திட்டம் என்ன, என்னவாக வைத்திருக்கிறார், நான் என்னவாக வேண்டும், நான் எப்படி பயணப்பட வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற ஆற்றல், தெரிந்து கொள்கிற தேர்ந்து தெளிகிற வல்லமை உங்களுக்கு வந்து விடுகிறது. எப்போது? எப்போது மேகம் நிழலிடுகிறதோ, எப்போது ஆண்டவருடைய வல்லமை நிழலிடுகிறதோ அப்போது நடக்கிறது. ஆகவேதான் மரியாளுக்கு இந்த செய்தி மிக ஆழமாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதே போல நாம் உறுதிப்படுத்தப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். எப்போது உறுதிப்படுத்தப்படுகிறோம்? இந்த மேகம் நிழலிடுகிற போது
ஆண்டவருடைய ஞானம், அவருடைய வல்லமை நமக்கு இருக்கிறது. சபை உரையாளர் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அதிலே நம்ம வாசிக்க கேட்கிறோம். சபை உரையாளர் 7:12. பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும். அதான் அர்த்தம். பணம் என்ன செய்யுமா? ஒரு மனுஷனுக்கு நிழல் தருவது போல ஞானம் நிழல் தரும். நீ பாருங்க, கையில காசு இருந்தா தான் பந்தல் அமைக்க முடியும், கையில காசு இருந்தாதான் வீடு கட்ட முடியும், கையில பணம் இருந்தாதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு எங்கேயும் போனா கூட ஒரு கார்ல ஒரு ரொம்ப சொகுசா நீங்க போக முடியும். ஆனா பணமே இல்லை, உங்களுக்கு ஞானம் இருந்தால் அதுவே உங்களுக்கு நிழல் தருமா? அது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவருடைய அந்த வல்லமை, உடனிருப்பு, மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் வருவார்கள், செல்வங்கள் உங்களை தேடி வரும், வாழ்வில் நீங்கள் நிழல் பெற்றவர்களாய் உணர்வீர்கள், நீங்கள் நிறைவு கொண்டவர்களாக உணர்வீர்கள். அதுதான் ஞானம் உங்களுக்கு நிழல் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் மரியாள் தூயாவியால் நிழலிடப்பட்டார், ஆண்டவருடைய வல்லமையால் நிழலிடப்பட்டார் என்று சொன்னால் இவ்வளவு செய்தி அதற்குள்ளாக இருப்பதை நீங்கள் தியானித்து பார்க்க முடியும். அதே போல நீங்கள் பாருங்கள், விவிலியத்திலே நாம் நம்முடைய ஆதி பெற்றோரை நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரின் நிழலில் இருப்பதை விடவும் மரத்தின் நிழலில் இருப்பதை விரும்பினார்கள். விவிலியம் அழகாக சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்க, ஆண்டவர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே, ஆதாம் உம்மை பார்ப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, மரத்தின் அடியில் அவன் ஒளிந்து கொண்டான், மரத்தின் நிழலை தேடினான், மரத்தின் நிழலை தேடினான். ஆகவேதான் அவன் உண்ட அந்த உணவு, அவன் உண்ட அந்த கனி நச்சுக்கனி என்று பார்க்கிறோம். ஆனால் மரியாள் ஆவியின் நிழலில் உண்டாள், ஆவியின் நிழலில் இருந்ததனால் நாம் உண்ணுகிற நற்கருணை உணவை நம் எல்லோருக்கும் தந்தார். இயேசு என்கிற கனி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எதனால்? மரியாள் அந்த ஆண்டவருடைய வல்லமையின் நிழலில் இருந்ததினால். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சாத்தானின் நிழலில், சாத்தான் காட்டுகிற பாதையின் நிழலில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதை உண்ணுகிறீர்கள், எதை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் விலக்கினாரோ அந்த விலக்கப்பட்ட கனியை உண்ணுகிறீர்கள். நீங்கள் ஆவியின் நிழலில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்ணுகிற உணவு என்ன? இயேசு என்கிற அந்த கனி, இயேசு என்கிற அந்த அப்பம், இயேசு என்கிற அந்த வாழ்வு நீர் நம் உள்ளத்தில், நம்முடைய உடலில் நமக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் ஆபிரகாம், இஸ்ராயேல் மக்கள் எல்லோருமே எதன் அடிப்படையில் அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் ஆவியின் நிழலில் நடந்தார்கள். நீ பாருங்கள், இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து பயணப்பட்டு அழைத்து கொண்டு போகிற அந்த பாலைவனத்தை பாருங்கள். நாங்கள் கூட இப்போ இந்த துபாய்க்கு போயிருக்கும் போது பாலைவனத்துக்கு போனோம். பாலைவன அனுபவத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. போனீங்கன்னு சொன்னால் உள்ள ஜீப் வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே போயிட்டோம், ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போயாச்சு. நடந்துலாம் திருப்பி உள்ளே வரவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. நடந்து அந்த பக்கத்தை கடந்து போகணும்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் ஆயிரும். அவ்வளவு தூரம், 2 கிலோமீட்டர் தான். அவ்வளவு மணல், அவ்வளவு மணல், அவ்வளவு மணல் நிறைந்த அந்த பூமியில் அந்த காலத்தில் தான் அப்படித்தான் பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள். யாரெல்லாம்? ஆபிரகாம், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்த காலம் தொட்டு அப்படித்தான் பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பயணத்தின் ஊடாக அவர்களுக்கு களைப்பே இல்லை, அவர்கள் எதை குறித்தும் அச்சப்படவே இல்லை. ஏன்? ஆண்டவர் அவர்களுக்கு மேகமாய் நின்றார். மேகமாய் நிழல் நின்றது, பகலில் மேகம் நிழல் நின்றது, இரவிலே நெருப்பு அவர்களை பாதுகாத்தது. என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவருடைய வல்லமை என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் மரத்தின் நிழலில் ஒளிந்து கொண்டது போல அவர்கள் ஒளிந்து கொள்ளவில்லை, ஆண்டவருடைய நிழலில் அவர்கள் பயணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பாருங்க, தொடக்க நூல் 21வது அதிகாரத்திலே தொடங்கி வாசிக்கிற போது 17 முதல் 10 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆபிரகாமினுடைய இன்னொரு மனைவியாக பார்க்கப்படுகிற ஆகாரை பார்க்கிறோம். அவருடைய வேலைக்காரி
மனைவியாக கொடுக்கப்பட்டார். அந்த ஆகாரும் அவருடைய மகன் இஸ்மையிலும் புறப்பட்டு போகிறார்கள். வீட்டை விட்டு துரத்திப்பட்ட நிலையில் அவர்கள் போகிற இடத்துல பாலைவனத்தினுடைய முச்செடியில் அவள் அமர்ந்து கொண்டாள். தன் பிள்ளை சாகுவதை பார்க்க முடியாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த காட்சியில் நடக்கக்கூடியது என்ன? ஆகார் தன் பிள்ளை சாவதை பார்த்து கொண்டிருக்கிற போது திடீரென்று ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய குரல் அங்கே வருகிறது. வந்தபோது அவள் நீர் ஊற்றை கண்டாள். அன்புக்குரியவர்களே, எப்போது நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையை காண்பீர்களோ, எப்போது உங்கள் மீது ஆண்டவர் நிழலிடுவார் என்று நீங்கள் அறிவீர்களோ, அப்போதே உங்களுடைய வாழ்க்கைக்கான புதிய ஆற்றல், புது தெம்பு என்பது கிடைத்து விடுகிறது. அதை நாம் விவிலியத்தினுடைய பல பகுதிகளை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், யோனா இந்த நினிவே நகருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நற்செய்தி அறிவி அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரும் அழிஞ்சு போவீங்கன்னு சொல்றார். எல்லாரும் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனா எல்லாரும் மனம் மாறிடுறாங்க. எல்லாரும் சாக்கோட உடுத்திடுறாங்க. எல்லாரும் அரசன் முதல் ஆண்டி வரை, மாடுகள் முதல் எல்லா விலங்குகளும் அப்படியே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மாறின உடனே ஆண்டவர் மனசை மாத்திக்கிட்டார். நற்செய்தி அறிவிக்க போனவனுக்கு கோபம் வருமா வராதா? அழிஞ்சு போவாங்கன்னு நினைச்சு நம்ம சொல்லிட்டு வந்தோமே, ஆனா எல்லாரும் உசுரோட இருக்கானே அப்படின்னு சொல்லி கோபத்துல இவர் போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. அங்க ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்து அப்படியே அவருக்கு நிழல் தருகிறார். ஆமணக்கு செடி அவர் நிழல் தருகிறார். அந்த ஆமணக்கு செடியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? யோனா புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆமணக்கு செடி ஒன்றில் யோனாவுக்கு அது நிழல் தந்து அவன் மனச்சோர்வை நீக்கியது. அப்ப இந்த பாருங்க, நிழல் அது எதை நீக்கியது? மனச்சோர்வை நீக்கியது. அன்பார்ந்தவர்களே, நீங்க ஆவியால் வழிநடத்தப்பட்டால், ஆண்டவருடைய வல்லமையால் வழிநடத்தப்பட்டால், ஒருவேளை சோர்ந்திருந்தா எனக்கு இது நடக்குமா நடக்காதா, இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா, எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவேதான் அவர் ஆவியால் வழி நடத்தப்பட்ட போது அந்த நிழல் போல ஆண்டவருடைய வல்லமை அவருடைய மனச்சோர்வை நீக்கியது. அன்பார்ந்தவர்களை நாம் விவிலியத்திலே பார்த்து கொண்டே போகலாம். குறிப்பாக திருத்தூதர்கள் ஆவியின் நிழலில் அவர்கள் பயணப்பட்டார்கள். ஆவியினுடைய நிழலில் பயணப்பட்டார்கள். திருத்தூதர் பேதுரு நடந்து போகிற போது அவர் நிழல் பட்டால் கூட போதும் நினைச்சாங்களாம். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசி கேட்கிறோம். பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டா கூட போதும். ஏன்னா என்ன காரணம்? அவர் ஆவியின் நிழலில் இருந்தார். ஆவியின் நிழலில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நிழல் பட்டால் கூட சுகம் கிடைக்கும். ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய, வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிற போது அவருடைய நிழலில் தங்கி இருக்கக்கூடியவர்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்கள் ஆறுதல் அடைவார்கள், குணம் பெறுவார்கள். ஆகவேதான் பேதுருனுடைய நிழல் பட்டால் கூட போதும் நினைத்துக் கொண்டிருந்தார்களாம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவேதான் அன்னை மரியாள் ஆண்டவருடைய வல்லமை என்கிற நிழலினால் அவர் நிழலிடப்பட்டார். அந்த வல்லமையினால் நிழலிடப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த நிழலிடப்படுதல் என்று சொன்னால் என்ன? மரியாள் அந்த நிழலிடப்படுவதன் வழியாக என்ன புரிந்து கொண்டார்? 2 காரியங்களை புரிந்து கொள்கிறார். ஒன்று, தன்னிடத்தில் இறைமகன் பிறக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். தன்னிடத்திலே இறைமகன் பிறக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். 2வது, அவர் அறிந்து கொண்டது கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. பார்ந்தவர்கள், என்ன அர்த்தம்? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எப்படி புரிந்து கொண்டார்? எலிசபெத் முதிர்ந்த வயது, அவளுக்கு குழந்தை பேரே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்தில் அவர் குழந்தை பேற்றை அடைந்திருக்கிறார் என்கிற செய்தி இவளுக்கு என்ன சொல்லியது? ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. இயேசு வாழ்க. நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய உள்ளத்துல இந்த ஆவியினுடைய வல்லமை வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் அப்படியாக இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, மரியாள் இந்த ஆவியின் நிழலில் 3 காரியங்களை செய்கிறார். என்னவெல்லாம் அவருக்கு தெரிகிறது என்று சொன்னால், ஒன்று, கடவுளின் திட்டத்தை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆகட்டும் என்று சொல்கிறார். நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கிறார். இப்ப ஆண்டவருடைய அடிமை அப்படின்னு சொன்ன உடனே
நம்ம ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லலை. அது 2 விதத்தில் சொல்லப்படுகிறது. ஐ ஆம் த சர்வன்ட் ஆஃப் காட், நான் ஆண்டவருடைய பணியாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் த ஹேண்ட்மேட் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கையில் நான் ஒரு கருவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் மரியாள் தன்னை பணியாளராக, அடிமையாக, அவருடைய கருவியாக ஒப்பு கொடுக்கிற அந்த தாழ்ச்சி என்பது இந்த ஆவியின் நிழலில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம்? மரியாள் இந்த வாழ்விலே எலிசபெத் அம்மாளுக்கு உதவுவதற்காக ஓடுகிறாள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? சும்மா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்திருக்கவே முடியாது. ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட சீடர்கள் ஒரு இடத்துல உட்கார முடியல, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. சிறையா, கடலா, பல்வேறு துன்பமா, நெருக்கடியா, போராட்டமா, ஓடிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் அந்த பணிக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். மரியாளும் ஓடினாள் என்று பார்க்கிறோம். கடைசியாக மரியாள் சிலுவை அடியில் நிற்கிற அளவுக்கு தன்னுடைய அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொண்டாள். சிலுவை அடியில் வரையிலும் தன்னுடைய அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொண்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் பேசிட்டோம்ல, என்ன செய்யணும்? ஆவியால் நிழலிடப்படணும், ஆண்டவருடைய வல்லமையால் நிழலிடப்படணும். யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு ஆண்டவருடைய வல்லமையால் நான் நிழலிடப்படணும்னு சொல்றவங்களா இயேசு வாழ்க சொல்லுங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நம்ம நினைச்சு பார்ப்போம். கண்களை மூடி அப்படி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தந்தையே, நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு எவ்வளவோ வியப்புக்குரியது. சாதாரண மனிதர்களாக இருக்கிற எங்களை நீர் இவ்வளவு அன்பு செய்கிறீரே, எங்களை தேடி வந்தீரே, எங்களுக்கு நிழலாய் நீர் இருக்கிறீர். யோனாவுக்கு அந்த நிழல் மனச்சோர்வை போக்கியது. அன்னை மரியாளுக்கு அந்த நிழல் வாழ்வில் பல காரியங்களை உணர்த்தியது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையினுடைய கவலைகள், போராட்டங்கள், சவால்கள், துன்பங்கள், பணமில்லாத தன்மைகள், வாழ்க்கையில் அடுத்த வேளைக்கு என்ன செய்வோம் என்கிற போராட்டங்கள், இப்படி எல்லா நிழலிலும் நாங்கள் பயணிக்கிற போது உமது நிழல் எங்கள் மீது வருகிறது என்று சொன்னால் நாங்கள் யாராக மாறுகிறோம்? ஞானமே அந்த நிழல் என்று சொன்னால் அந்த ஞானத்தின் நிழல், அந்த ஆவியின் நிழல், அந்த வல்லமையின் நிழல் எங்கள் மீது வருகிற போது எங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. நாங்கள் பாதுகாப்பை உணர்கிறோம், நிறைவை காணுகிறோம். நாங்கள் மனதில் பல்வேறு நிலைகளிலே நிறைவு கொண்டவர்களாக மாறுகிறோம். இந்த நாளிலும் கூட அப்படி உமது ஆவியின் நிழலால் எங்களை நிரப்பும், உமது ஆற்றலின் நிழலால் எங்களை நிரப்பும், உமது வல்லமையின் ஆற்றலின் நிழலினால் எங்களை வழிநடத்தும், என் குடும்பத்தை வழிநடத்தும், தனிப்பட்ட வாழ்க்கை நடத்தும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீர்தாமே முன்னின்று நிழலாய் மேகமாய் நின்று எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர்களுடைய தேவைகளையும் கூட நீரே சந்திப்பீராக. நீ அஞ்சாதே, பயப்படாதே, நான் கூடவே இருக்கிறேன். பகலில் மேகமாய் நிற்பேன், இரவில் நெருப்பின் நிழலாய் நான் நிற்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தருவீராக. நாளிலே ஜெபிக்கிறோம், ஆசிர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உன் அன்பினால் தயவுடன் ஏற்பாய், பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன்,
உம் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன். உம் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட. உம் அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட. உவந்து நீர் ஏற்பீர் ஏழையம் காணிக்கு இறைவாயேற்பாய். நிலைக்கும் உறவாய் நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தம் அடைந்திட அடியேனை தேர்ந்தீ. ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தம் அடைந்திட அடியேனை தேர்ந்தீ. அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட. அன்பதன் கோடைகளை அவனுக்கு அளித்திட. அர்ப்பண பலி என்னை அன்பாயேற்பீர் இறைவாயேற்பாய். நிலைக்கும் உறவாய் நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளங்கனிந்து ஏற்றருளும். அதனால் உமொரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மகிழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதுதர் அறிவித்தன செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூயாவி வல்லமை நிழலிட்டதார் கன்னிமரியா கிறிஸ்துவை தம் திருவயிற்றில் அன்போடு கரைத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தருளினே. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தூரை குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசை
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அன்னையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி எல்லாமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தில் காத்திருத்தி வாழ வைப்பதாக. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. தீமைகளில் இருந்தும் நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் இறைமொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் அண்ணலாகினாய். தேகமாய் தந்து நீ தேவிட்ட உணவின் சுவையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே.
நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே. அன்பார்ந்தவர்களே, யூபிலி ஆண்டுக்கான ஒரு ஜெபம் எல்லா இடத்திலும் தொடங்கிவிட்டார்கள். ஆகவே இப்போது நாம் அதை சேர்ந்து சொல்லுவோம். ஒருவர் சொல்ல சொல்ல மற்றவர்கள் சேர்ந்து சொல்லுவோம். பாடகர் குழுவினர் யாராவது சொல்லுங்கள். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாநிலத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருப்பயணமாக நடைபயணமாக புளியம்பட்டி சென்றிருந்தோம். ஆகவே அறிவிப்பு சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த நாளில் இந்த அறிவிப்பு சொல்லப்படுகிறது. கடந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு ரூபாய் 2850. போன ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி காணிக்கை நம்ம எதுவுமே எடுக்கலை. எல்லாமே அது புளியம்பட்டி சேரும். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை புனித பவுல் அன்பியத்தார் சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே பவுல் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள், பொறுப்பாளர்கள், வழிகாட்டி அருட்சகோதரோடு இணைந்து திட்டமிட்டு திருப்பலிக்காக தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை மத்தேயு மண்டலத்திற்கு கூடிய அன்பியங்கள் தயாரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சனிக்கிழமை மார்க்கு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை மார்க்கு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதன் பிறகு அதற்கு அடுத்த நம்ம சனிக்கிழமை மண்டல திருப்பலி வச்சோம்னு சொன்னால் அடுத்த புதன்கிழமை ஒரு மண்டல திருப்பலி வைக்கலாம். விடுபட்ட மண்டலம் மத்தேயு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு அடுத்த சனிக்கிழமை இன்னொரு மண்டலம் வைப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆகவே வருகின்ற சனிக்கிழமை மார்க்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள் அருட்சகோதரி அமலர்போம் அவர்களோடு இணைந்து திட்டமிட்டு தயாரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூபிலி ஆண்டுக்கான ஜெப அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பைபிள் கொண்டாந்துருக்கிறீங்களோ அவங்க பூசை முடிஞ்ச பிறகு உபதேச அட்டை ஆளுக்கு ஒரு அட்டை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் கொண்டு வந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வைப்பீங்க.
இல்லைன்னு சொன்னால் சும்மா தெருவில் போட்டு போயிடுவீங்க. அதனால் பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க தயவு கூர்ந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய இளைஞர்கள் நிறைய போட்டிகளுக்கு சென்று வந்திருக்கிறாங்க. அது எழுதி தரேன்னு சொன்னாங்க, தரல. மிக்கேலுக்கு வந்து சொல்ல வா, யாராவது வந்து சொல்லுங்கள், பொம்பளை பிள்ளைங்க யாராவது வாங்கட. என்னென்ன போட்டிக்கு போனீங்க, என்னென்ன போட்டிகளில் கலந்துக்கிட்டீங்க, எதனா பரிசு வாங்கினீங்க? ஏற்கனவே விளையாட்டு போட்டியில் நம்முடைய மறைமாவட்ட அளவில் அவங்க ஏற்கனவே வாலிபால், கிரிக்கெட், அப்புறம் என்ன த்ரோ பால் 3லையுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அதே போல் இப்போது கலை நிகழ்ச்சி, நடன போட்டி, அதெல்லாம் என்னென்ன போட்டிப்பா நீ சொல்லி சொல்லு. டான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ். என்ன டான்ஸு? சும்மா கலை போட்டு. நம்ம பிள்ளைங்க வந்து நாட்டுப்புற நடனம் ஆடினாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாங்க, நல்லா ஆடினாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அடுத்து ஊமை நாடகம் மைம், அதில் வந்து மொத்தம் 3 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நம்ம செகண்டு. அடுத்து வந்து வெஜிடேபிள் கார்விங், இந்த வெஜிடேபிள் வச்சு திருவருட்சாதனங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணணும். அதில் வந்து நம்ம டீம் வந்து ரெடி பண்ணாங்க. மொத்தம் 5 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நம்ம அதில் வந்து செகண்டு. அடுத்து அவ்வளோ. மொத்தமாக 7 போட்டி நடைபெற்றுச்சு. ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம வந்து 3லையுமே ஃபஸ்ட்டு. த்ரோபால், கிரிக்கெட்டு, வாலிபால் 3லையுமே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல்ஸில் வந்து 4 வச்சாங்க. 1ல் வந்து நம்மள்கிட்ட 2ஆம் வத்திக்கான் சங்கையேடு இல்லை, அதனால் படிக்கலை, அதனால் அதை மிஸ் பண்ணியாச்சு. மற்றபடி 3லையுமே ப்ரைஸ் வாங்கிட்டோம். ஓவராலாக வந்து காமநாயக்கம்பட்டி கூட போட்டி போடுறோம். இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே தெரியும். ஓவரால் அடிக்க எல்லாருமே ஜெபம் பண்ணிக்குவாங்க. இளையோருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களுடைய முயற்சி இதே போல் நம்முடைய பங்கின் எல்லா பணிகளிலும் சிறப்பாக இருக்கவும் நாம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருத்தொண்டர் ஓலை அறிவிப்பு 3வது அறிவிப்பு. நமது ஊரைச் சேர்ந்த திருஹிருதய அன்பியத்தில் வாழுகிற அந்தோணிமுத்து அவர்களும்மாள் அவர்களுடைய மகன் அருட்சகோதரர் ரகு அந்தோணி அவர்கள் சேது சபைக்காக வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி பேராயர் அனில் டி கவுட்டோ அவர்களுடைய தலைமையில் டெல்லியில் வைத்து திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்படவிருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது 3வது அறிவிப்பாகும். தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறைமக்களுடைய கடமையாகும். நாளையும் நாளை மறுநாளும் நமது ஆலயத்தில் காலையில் திருப்பலி நடைபெறும் என்பதை மீண்டும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகிறோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடுகிற நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதற்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதற்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதற்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நீசரி உன் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. மாண்புயிர் யுவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர்.
உம்முடைய திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நித்தியஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கொடுங்களே. அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கொடுங்களே. கைகூப்பி தொழுவோம், நன்மை பெறுவோம், துன்பங்கள் யாவும் தீருமே. அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கொடுங்களே. பாடும் பறவை கூட்டமெல்லாம் பரணை புகழ்ந்திடுதே. பாடும் பறவை கூட்டமெல்லாம் பரணை புகழ்ந்திடுதே. ஆடும் மலைகள் ஓசையெல்லாம் அருளை ஒலித்திடவே. நாடு நகர மாந்தரெல்லாம் நலனை பெற்றிடவே. அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கொடுங்களே. வீசும் புயலும் அமைதியாகும் விந்தை புனிதரிலே. வீசும் புயலும் அமைதியாகும் விந்தை புனிதரிலே. தூசும் துயரும் தீர்ந்து போகும் துயவன் பார்வையிலே. நேச இதயம் வாசம் செய்யும் நேசன் தலைமையிலே. அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு யாவரும் கொடுங்களே. அந்தோணியார் புகழ் பாடுங்களே, அன்போடு